சாங்கை வந்து மறுபடியும் ஒன்று போட்டுருக்கீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல. இந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து 34 வருஷம் ஆனால் கூட இப்போ போன வாரம் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ அது போல் இந்த படம் இன்னைக்கு இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து ஸ்மைல் ஆச்சு. அதனால் வந்து நாங்கள் பிரிண்ட்ல இருந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து 4K இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது வந்து ஒரு 4 மாதம் 1991 ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. அதுபோல் 2025 ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதை 4K குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஃப்ரேமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஒரு 4 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து தள்ளி வந்தது. இருந்தாலும் வந்து அப்போ ஜனவரி 14 இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து ஆகஸ்ட் 22, அதாவது வந்து விஜயகாந்த் சார் பர்த்டே ஆகஸ்ட் 25. அதை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 22 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்குறைய தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் வந்து கேரளா, கர்நாடகா, எஃப்எம்எஸ் எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணி போகிறாங்க. எப்படி வந்து 1991 திரையரங்க உரிமையாளர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க, கேப்டன் வாங்க, மன்சூரை கூப்பிடுவாங்க, யாவத்தரையன் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்களோ அதுபோல் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு திரையரங்க உரிமையாளர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க பழைய இது அந்த ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளியர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு யோகித்த குரலில் வந்து நீங்கள் வந்து கிளாப் பண்ணும்போதும் வந்து என்கரேஜ் பண்ணும்போதும் வந்து கிளியர் வந்து ஒரு திருப்தியாகவும் ஆன தைரியமாகவும் இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி படம் பார்க்குறேன். அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் படம் பார்த்தேன். சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் படம் பார்த்தேன். இன்றைக்கி தான் நான் உங்களோட வந்து படம் பார்த்தேன். உண்மையாகவே அன்றைக்கி எந்த வசதியும் இல்லாமல் வீடியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் வந்து 2000 பேர் வந்து ஷோ வரும்னா 2000 பேர் நடித்தாகணும். மலையில் வந்து 2000 பேர் வந்து தலையில் வந்து கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே 2000 பேர் வேணும். 2000 பேர் தலையில் கட்டை வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும். அது எவ்வளோ பெரிய கட்டணும் சாதாரண இப்போ இன்றைக்கி இருக்கிற ராத்திரி பண்ணி கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதும் கஷ்டம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் ட்ரெயின்லேருந்து லைட்லேருந்து இந்த வயரை கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு. பல இடங்களில் வந்து இந்திராவரத்தில் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலாம்னு ஏறக்குறைய 30 கிலோமீட்டருக்கு வந்து காரை நம்ம வந்து ஜென்ரேட்டர் உள்ள வரதுக்கு மாதிரி வந்து ஒரு ஃப்ரேமும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சாதனையாக இருக்கிறது. அவ்வளோ சிரமமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், சூரலிகாராக இருக்கட்டும், இல்லை வந்து எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் லைட்ஸ்ல வந்து லைட்டு கேமரா ஆர்டர் செட்டர்ஸ் வந்து அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. படம் எடுக்கும்போது இதில் வந்து மரணம் கூட அனுப்பிச்சிருக்காங்க. விஜயகாந்த் சாரே வந்து பக்கத்தில் நான் பல முறை வந்து இந்த இது வந்து மரணத்தோட பக்கத்தில் இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்குது. நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு 10 படங்களில் சோலை மாதிரி ஒரு படம் தான் ட்ரீமாக இருக்குது. அதனால் வந்து அது அந்த உழைப்பு ஏற்படுத்த காட்டுக்குள்ளே யாரும் எந்த கேள்வியும் கேட்கலாம். விஜயகாந்த் சார் சொன்னது என்னன்னா, சார் நம்ம வந்து ஒரு 100 நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதுதான் நம்ம இருக்கணும். அங்கே கேரளம் இருக்காது, ரூம் இருக்காது, பாத்ரூம் இருக்காது, சாப்பிட்ற வசதி இருக்காது, எல்லோரும் லைனாக உட்காந்து பார்த்துட்டு உட்காரணும். அதுக்கப்புறம் எல்லா சிரமங்களையும் நம்ம எடுத்து தயாராக இருந்தால் நம்ம இந்த படம் பண்ணலாம். சார் வந்து படம் பண்ண அங்கே போன பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து வருத்தப்பட முடியாது. அவங்க இருக்காங்க, நான் ரெடி மற்றவங்களை கேட்டு அப்போ நான் சொல்கிறேன் நீங்களே ரெடின்னு நம்மளுக்கு யாரும் செஞ்சதில்லை சார். அதனால் வந்து இந்த படம் உண்மையாக கூட வந்து ஒரு நாள் இருக்காங்க. அங்கே இந்த மாதிரி கேரளா அன்றைக்கி கிடையாது. வெறும் ட்ரெஸ் மாற்றுறதுனா ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒரு புடவை பின்னாடி கட்டிக்கிட்டு எந்த விதமான ஒரு பாத்ரூம் போடுறது எந்த வசதியும் கிடையாது. இது மாதிரி வந்து எல்லா சிரமத்தையும் அவங்க யாருமே வந்து அது சிரமமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு வெறி இருந்தது. இந்த படத்தை வந்து நடத்தி காமிக்கணும். விஜயகாந்த் சொல்லி அது 3வது படம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து 1வது படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து 2வது படம் அதே காம்பினேஷன் வரும்போது 2வது படம் ஓடாது அப்படின்னு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாரும் ஏற்படுத்திருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தாண்டி தான் இந்த படத்தை வந்து நாங்கள்
அதனால இந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு எனக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஒரு ஆர்கே செல்வமணி கிடைச்ச வெற்றி இல்லை, விஜயகாந்த் சார் கிடைச்ச வெற்றி இல்லை. எங்கள் 250 பேர் நாங்கள் அப்பப்போ மற்ற பேர் வருவாங்க, ஒரு 100 ஃபைட்டர்ஸ் வருவாங்க, அப்புறம் வந்து ஒரு 2000 பேர் வருவாங்க. அவங்களாம் அப்பப்போ ஒரு 4-5 நாள் வந்து போவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 250 பேர் வந்து 100 நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வன விலங்குகளை போல நாங்கள் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், ஒரு தவ வாழ்க்கை வந்து சொல்லலாம். அந்த வாழ்க்கை கிடைச்சது தான் இன்றைக்கி 34 வருஷம் கழிச்சு இந்த படம் ரீச் ஆகும்போது கூட இப்போ ஒரு நண்பர் சொன்னார், செல்வமணி உங்கள் படம் இன்றைக்கி வந்த படம் கூட உங்கள் அந்த டைரக்ட்லாம் கூட உங்கள் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற சொன்னார். அது ஒரு வகையில் எனக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்றைக்கி அப்டேட்டில் இருக்கிற எல்லா வசதிகளோடு இன்றைக்கி படம் இருக்கிற படங்கள் கூட நம்ம படங்கள் போட்டி போட்டுக்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லை, 91க்கு பிறகு வந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து 7000 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, 3000 டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 10,000 திரைப்படங்கள் தாண்டியும் நம்ம படம் இன்றைக்கி அதுக்கு வந்து சமமாக வந்து நிற்குதுங்கிற போது அது வந்து ஒரு படைப்பாளியாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சார் இன்றைக்கி வந்து எங்களோட இல்லை. உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் வந்து உங்களோட எப்படி வந்து இருந்தார் தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் மாதிரி தான் விஜயகாந்த் சார் உங்களோட இருந்தார். அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்வதில் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தான் அவருடைய சார்பாக நான் உங்களுக்கு நன்றி.